கோவில்ல பூஜையும் பண்ணிட்டு இருந்தார். இவர் இருந்த பகுதியில அயவந்தி அப்படிங்கிற ஒரு கோவில் இருந்தது. அங்க உள்ள சிவனை கும்பிடுறதுக்காக வேண்டி ஒரு நாள் மனைவியோட போனார். ஒரு நல்ல ஒரு திருவாதிரை நாள்ல, மார்கழி திருவாதிரை ரொம்ப விசேஷமான நாள். ஒரு திருவாதிரை நாள்ல இவரு மனைவியோட அயவந்திநாதர் கோவிலுக்கு பகவான தொழுறதுக்கு போறார். ஆச்சாரப்படி ஆண்டவனை தொழுது அர்ச்சனை பண்ணி நம சிவாய சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய மனைவி, வாழ்க்கை துணைவி, சக தர்மிணி, கணவருக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு செலந்தி கீழே சிவலிங்கத்துக்கு மேல வந்து விழுந்து. பொதுவா நாம என்னதான் வீட்டை ஒட்டடையெல்லாம் அடிச்சு சுத்தமா வச்சிருந்தாலும் கரப்பாம்பூச்சி, எறும்பு இதெல்லாம் இல்லாம வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் இந்த உலகத்துல எல்லாரும் வாழ்றோம், அவர்களும் வாழ்றாங்க. அதனால சில சமயங்கள் அவங்க வந்துருவாங்க. இனிப்புல எறும்பு வந்துடும், சமையல் கட்டுல கரப்பாம்பூச்சி வந்துடும், வீட்டுல பல்லி, சிலந்தி இதெல்லாம் வந்துடும். அது மாதிரி ஒரு சிலந்தி கோவில் இருக்கிற சிவலிங்கம் மேல விழுந்துட்டு, பூஜை நடந்துட்டு இருக்கு. விழுந்த உடனே திருநீல பொதுவா பழக்கம் என்ன, ஒண்ணாத அப்படின்னு ஊதி விரட்டி விட்டுருவாங்க, கொல்ல மாட்டாங்க. பொதுவா நம்ம சம்பிரதாயத்துல சீக்கிரமா எதையும் கொல்றது இல்ல, விரட்ட முயற்சி பண்ணுவோம். கிளாஸ்ல வச்சிருந்தா வேற கிளாஸ்ல வச்சிருந்தான்னு தெரியல. பூச்சி விரட்டி அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டுல விவசாயிகள் பயன்படுத்துறது. பெஸ்டிசைடு, பூச்சி கொல்லி இல்ல, ரெப்பல்லண்ட், பெஸ்டி ரெப்பல்லண்ட், மஸ்கிட்டோ ரெப்பல்லண்ட் மாதிரி விரட்டி விடுறதுக்கு நாம ஏதாவது பண்ணுவோம். இல்ல நாம ஒரு வலையை போட்டு அதுக்குள்ள போய் ஒளிச்சிருந்துக்குவோம், இல்ல ஒரு வலையை போட்டு அதை வெளியே நிறுத்தி விட்டுருவோம். முடிஞ்ச வரையிலும் நாம மற்ற உயிர்களை கொல்றத, தேவையில்லாம கொல்றத தவிர்க்கிறது வழக்கம். அதனால நாம நமக்கு முதுகுல குத்துற அல்லது நமக்கே ஆப்பு வைக்கிற மதங்களை எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் நம்முடைய பெருந்தன்மையினால. அத மாதிரி சிலந்தி மாதிரி பூச்சி விழுந்தாலும் அப்படின்னு ஊதி தள்ளுறது வழக்கம். இந்த மாதிரி பூ அப்படின்னு ஊதி அந்த சிலந்திய விரட்டினாங்க. பொதுவா பிராமண குடும்பங்கள்ல ஒரு ஆச்சாரம் உண்டு, நிறைய ஆச்சாரம் உண்டு. அந்த ஆச்சாரங்கள் புரியாதவங்க அவங்கள பரிகசிப்பாங்க. என்ன அப்படின்னா, அவங்க நினைச்சு துணிய கொடியில போட்டிருப்பாங்க, குளிச்சுக்கிட்டு கொடியில போய் துணியை எடுத்து புது துணியை உடுத்தணும். அதான் அவங்களுக்கு ஆச்சாரம். கொடியில கிடக்குற துணிய காஞ்சிட்டுது, அதனால மடிச்சு வீட்டுல அலமாரிக்குள்ள கொண்டு வச்சோம், அடுத்த நாள் குளிச்சுக்கிட்டு எடுத்து உடுத்தோம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட கிடையாது. அவங்களுக்கு மடி அல்லது ஆச்சாரம்னா கொடியில இருந்து துணியை எடுத்து உடுத்தணும். அதே மாதிரி காஃபி டீ எல்லாம் குடிக்கிறதுன்னா வாய் வச்சு எச்சில் பண்ணி குடிக்க கூடாது.
வாழைப்பழம் சாப்பிடுறோம்னா அதை வந்து பிச்சு பிச்சு சாப்பிடணும், இப்படி கடிச்சு சாப்பிட, குரங்கு மாதிரி இப்படி கடிச்சு சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி எச்சில் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ஆச்சாரம் வச்சிருப்பாங்க. இந்த காஃபி டீ எல்லாம் குடிக்கிறதுனா அண்ணாந்து குடிப்பாங்க, டம்ளர் விளிம்புல வாய் வைக்க மாட்டாங்க. அத மாதிரி தலைய சொரிஞ்சுக்கிட்டு பூஜை காரியங்கள் பண்ண மாட்டாங்க. இடுப்புக்கு கீழே பூஜை சமயங்களை தொடவே மாட்டாங்க. இந்த மாதிரி பலவிதமான ஆச்சாரங்கள் உயர் ஜாதிகள்ல உண்டு, முக்கியமா பிராமணர்கள் மத்தியில உண்டு. அப்போ இந்த காஃபி சூடா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாம என்ன பண்ணுவோம், குழந்தைகளுக்கு கொடுக்கணும், அவசரமா கொடுக்கணும்னா பூ அப்படின்னு ஊதி ஆற வச்சு கொடுப்போம். அவங்களை கொடுத்துட்டு அப்படி ஊதுனா நம்ம எச்சில் அங்க பட்டுட்டுது, அப்புறம் அது எச்சில் ஆயிட்டுது, குழந்தைக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. பூன்னு ஊதுனாலே எச்சில் பட்டுட்டுது. அது மாதிரி பொதுவா சமையல் கட்டுல டேஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, சமையல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது வந்து எச்சில் படுத்துறது மாதிரி. அப்ப இந்த அம்மா பூன்னு சிவலிங்கத்துக்கு மேல ஊதிட்டாங்க, அதனால சிவலிங்கம் எச்சில் பட்டுட்டுது, ஆச்சார குறைவு ஆகி போச்சுது அப்படின்னு பார்த்துட்டு திருநீலக்க நாயருக்கு பயங்கர கோபம். கொஞ்சம் கூட விவரமே இல்லை, என்ன பண்ண அப்படின்ட்டு இது பண்ணாரு. மனைவி சொன்னாங்க, இல்லைங்க அது சிலந்தி விழுந்தது, அதனால நான் அத ஊதி விரட்டி விட்டேன் அப்படின்னு. சிலந்தி விழுந்திருந்தா அத வேறொரு கையால விரட்டி விட்டுருக்கலாம், இல்ல வேற பூ எடுத்துதான் விரட்டி விட்டுருக்கலாம், துப்பிதான் விரட்டி விடணுமா? அதனால கொஞ்சம் கூட ஆச்சாரம் இல்லாம நடந்ததுனால இனிமேல் உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்ட்டு அம்மையார விரட்டி விட்டார். விரட்டி விட்டுட்டு அம்மையார் விட்டுட்டு வீட்டுக்கும் போயிட்டார். சாயந்தரம் வந்தது முடிச்சுட்டு. அம்மையாருக்கு கணவர் கூட போக முடியாது, போனா அவரு கோவப்படுவாரு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, சிவபெருமானே கதின்னு கோவிலே இருந்துட்டாங்க, ஆண்டவன் என்ன வேணாலும் பாத்துக்கட்டும் அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரி அயவந்திநாதர் சிவபெருமான் இந்த திருநீலக்க நாயனார் கனவுல வந்தார். வந்து பாருப்பா நீ பண்ண காரியத்தை. அவரு சிவபெருமான் உடம்பெல்லாம் கொப்பளமா இருக்கு, ஒரு இடத்துல மட்டும் கொப்பளம் இல்லை. பாரு, உன் பொண்டாட்டி ஊதி விரட்டி விட்ட இடத்துல மட்டும் கொப்பளம் இல்லை, மீது எல்லா இடத்துலயும் கொப்பளமா இருக்கு. ஒன்னால என் உடம்பு முழுக்க கொப்பளமாகி போச்சுது. உன் மனைவி எனக்கு எவ்வளவு நல்லது செய்திருக்கா, நீ அதை புரிஞ்சுக்கிடாம அவளை புரிஞ்சிட்டியா அப்படின்னு. அயவந்திநாதருக்கு கனவு கலைஞ்சது. ஓ, ஆண்டவன் வந்து நமக்கு நல்ல புத்தி இதுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலையில பொழுது விடிஞ்ச உடனே அறக்க பறக்க கோயிலுக்கு போய் பகவான் கிட்ட விழுந்து மாப்பு மன்னிப்பு எல்லாம் கேட்டு மனைவியும் போய் மன்னிக்க சொல்லி கேட்டு கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தார். பழக்கம் போல தொண்டுகள் பண்ணிட்டு இருந்தார். இப்படி இருக்கும்போது திருஞான சம்பந்த சுவாமிகளை பத்தி கேள்விப்படுறார். இவங்க எல்லாம் சமகாலத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். திருஞான சம்பந்த சுவாமிகளை கேள்விப்பட்டவர் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். இப்படி இருக்கவே திருஞான சம்பந்த சுவாமிகளே அயவந்திநாதரை தொடர்றதுக்காக வேண்டி சாத்தமங்கைக்கு வந்தார். திருஞான சம்பந்த சாமி வந்து ஒரு பட்டாளத்தோட வருவார். சின்ன குழந்தை ஒரு பட்டாளத்தோட நிறைய அடியவர்களோட வருவார். நாம பார்த்திருக்கிறோம், திருநாவுக்கரசு சாமிகள் சில சமயங்கள் அவர் கூட போயிருக்காரு. வேற வேற அடியவர்கள் வேற வேற சமயங்கள்ல போயிருக்காங்க, முருகநாயனார். இத மாதிரி பொதுவா அவருக்கு கூட அதிகம் போகிறது திருநீலகண்ட யாழ்ப்பாணர். திருஞான சம்பந்தர் பாடுற பாடல்களை எல்லாம் யாழில வாசிக்கிறது அவருடைய வழக்கம். பொதுவா இசை கலைஞர்கள் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு
கருதப்படுற பழக்கம் சிலர் மத்தியில இருக்கு. இப்போ கருணாநிதி அப்படின்னு ஒருத்தர் எங்க நாட்டுல இருந்தார். அவரு இசை வேளாளர்னு அவருக்கு ஜாதிக்கு பேரை மாத்திக்கிட்டார். கோவில்ல தவுல் எல்லாம் வாசிக்கிறது அவருடைய குடும்ப தொழில். அதை ஒரு கௌரவமா மாத்தணுங்கிறாடி இசை வேளாளர்னு மாத்திக்கிட்டார். மற்றபடி அது மாத்தினது காரணம் என்ன, தான் தாழ்ந்த ஜாதின்னு அவர் நினைச்சார். அந்த நினைப்பை மாத்துறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டார். பொதுவா நம்முடைய சமுதாயத்துல எப்படின்னா, நம்ம எல்லாம் குழு குழுவா வாழ்வோம். என் குடும்பம், இன்னொரு குடும்பம், என் ஊரு, இன்னொரு ஊரு, இந்த பாஷை, அந்த பாஷை, சிவனை கும்பிடுறவங்க, வைஷ்ணவரை கும்பிடுறவங்க, இப்படி இயல்பா நமக்குள்ள ஒரு குழு குழுவான ஒரு மனோபாவம் இருக்கும். அதனால திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இசை மரபுல வந்ததுனால பாணர் அப்படின்னா இசை பாணர்கள். எல்லாரும் அவங்கள ஒரே மாதிரி மதிக்க மாட்டாங்க. அந்த திருஞான சம்பந்தர் பிராமணராக இருந்தும் அவர் போற இடத்துல எல்லாம் இவரை கூட்டிட்டு போவார். அவருடைய பாடலுக்கெல்லாம் இவர் இசை வாசிப்பார். இப்படி ஒரு கதை கூட சொல்லுவாங்க. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வாசிக்க முடியாத அளவுல பாடணும் அப்படின்ட்டு திருஞான சம்பந்தர் நினைச்சாரா. அதையும் யாழ்ப்பாணர் யாழ்ல வாசிச்சிட்டாரா. அதுங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அப்ப இப்பவும் அயவந்திநாதரை தொழறதுக்கு சாத்தமங்கைக்கு திருஞான சம்பந்தர் வரும்போதும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய மனைவி எல்லாம் திருஞான சம்பந்தரோடைய வராங்க. அந்த குழுவுல, பக்தர்கள் குழுவுல அவங்களும் இருக்காங்க. திருஞான சம்பந்தர் தன்னுடைய ஊருக்கே வரானோன்னு திருநீலகண்ட நாயனாருக்கு ரொம்ப சந்தோஷம். தேடி போய் அவங்களை எல்லாம் வரவேற்று, நீங்க இன்னைக்கு எங்க வீட்டுல தங்கி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருந்து உபசரணைக்கு கூப்பிட்டார். திருஞான சம்பந்தரும் சரின்னு ஒத்துக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு வந்தார். சாப்பிட்டார். ஓய்வெடுக்கலாம், அன்னைக்கு இரவு அங்கேயே தங்கலாம் நினைச்சார். அப்ப அவரு திருநீலகண்ட நாயனார் கூப்பிட்டு சொன்னார், இப்படி இவருக்கு நீலகண்ட பெரும்பாணருக்கும் ஒரு தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு. திருநீலகண்ட நாயனார் அவர் பிராமணர், பாப்பான். ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா, இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரா அவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய தேவி தினமும் ஹோமங்கள் யாகங்கள் பண்ணுவாங்க இல்லையா. பொதுவாக அந்த காலத்துல பிராமணர்கள் தினசரி வேள்வி பண்ணுவாங்க. அக்னிஹோத்திரம், அப்புறம் சமிதாதானம், சந்தியாவந்தனம், இந்த மாதிரி வேலைகள் தினமும் தினசரி கடமைகள் அவங்க. இதை ஒழுங்கா நடந்துட்டு இருந்த காலம் அது. அதனால அந்த மாதிரி அவரு வேள்வி பண்ணக்கூடிய வேள்வி குண்டத்துக்கு பக்கத்திலேயே அவரையும் நீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவருடைய மனைவியையும் தங்க விட்டார். இவங்க போய் அங்க தங்குனாங்களோ போனாங்க, பக்கத்திலே போனாங்களோ இல்லையோ, உடனே அவருடைய வேள்வி தீ மேற்கொண்டு கொழுந்து விட்டு எரிஞ்சது. அந்த அளவுக்கு இவர்களுடைய சிவ பக்தி. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஒரு இன்னொரு நாயன்மார் தான். இவங்களுடைய சிவ பக்தியினால வேள்வி தீய வளர்த்தாமலேயே தானாகவே அது கொழுந்து விட்டு எரிய தொடங்கினத மற்ற பக்தர்கள் எல்லாம் பார்த்தாங்க. இப்படியே அங்க தங்கினாங்க. பிறகு திருஞான சம்பந்த சுவாமிகள் அயவந்தி கோவிலுக்கு போய் அங்க திருநீலகண்ட நாயனாரை புகழ்ந்து சாமியை புகழ்ந்து பதிகம் பாடினதுல திருநீலகண்ட நாயனாருடைய அந்த சேவையும் குறிப்பிட்டு பாடியிருக்கார். அப்புறம் சில நாள் அவருடைய வீட்டுல தங்கியிருந்து அங்கிருந்து விடை பெற்று வேற இடங்களுக்கு போனார். திருஞான சம்பந்த நாயனாரை பிரிஞ்சு வாழ்றதுக்கு இவருக்கு மனசு இல்லை. நானும் கூட வரேன்னாரு. இல்ல, நீங்க இங்க இருந்து இங்க பகவானுக்கு சேவை பண்ணுங்க, அப்பப்ப வந்து பார்த்து போயிருங்க அப்படின்னு சொன்னார். அதனால திருநீலகண்ட நாயனார் அப்படி பக்கத்துல எங்கேயாவது திருஞான சம்பந்த சுவாமி வராதுன்னா போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வருவார். மற்றபடி சாத்தமங்கையிலே இருந்துட்டு இருந்தார். இப்படி கொஞ்ச காலம் போச்சுது.
திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு திருமணம் அப்படின்னு கேள்விப்பட்டார். பொதுவாக திருஞான சம்பந்த சுவாமிகள் திருமணத்துல பல நாயன்மார்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இந்த நாயன்மாரும் இவரும் அவருடைய திருமணத்துக்கு போய் அங்க அந்த ஜோதியில சிவபெருமானோட கலந்தார். திருஞான சம்பந்த சுவாமிகள் திருமணத்துல ஒரு சிவ ஜோதியில திருஞான சம்பந்த சுவாமிகள் அங்கிருந்த பக்தர்கள் எல்லாருமே அந்த ஜோதியில ஐக்கியமானாங்க அப்படின்னு அந்த கதை போகும். இந்த கதை ஒண்ணு நாம முக்கியமா ஞாபகம் வைக்க வேண்டிய கதை. ஏன்னா திருஞான சம்பந்த சுவாமிகள் பாப்பா ஜோதியில ஐக்கியமானா அது ஜோதியில ஐக்கியமானது. அவருக்கு கூட மற்ற பாப்பானெல்லாம் ஜோதியில போனா அது ஜோதியில ஐக்கியமானது. ஆனா திருநாளை போவார் அல்லது நந்தனார் ஜோதியில போனா அது அவரை தீ போட்டு கொடுத்துனது. இப்படி ஒரு கட்டுக்கதைய அறவேக்காடுகள், முட்டாள்கள், கடவுள் மறுப்பாளர்கள் பரப்பிட்டு இருக்காங்க. நாம அந்த வலையில விழக்கூடாது. வள்ளலார் சுவாமி கூட இப்படி ஜோதியில தான் ஐக்கியமானார், அதுக்காக வேண்டி அவரை கொளுத்துனாங்கன்னு கதை அளக்கக்கூடாது. அதாவது ட்விஸ்ட் பண்றது, திரிபுவாதம், ஐயம் திரிபு அற கற்கணும். அதுக்காக உங்களுக்கு இதை பத்தி ஐயமும் வரக்கூடாது, திரிபும் வரக்கூடாதுங்கிறதுனால நான் இதை எடுத்து சொல்றேன். திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள்னால அங்க ஒரு ஜோதி உருவாச்சுது. அந்த ஜோதியில எல்லாரும் ஐக்கியமானார்கள். நந்தனார் வாழ்க்கையில சிவபெருமானுடைய வாக்குனால ஒரு தீக்குண்டம், பூக்குண்டம், பூக்குழின்னு சொல்லுவாங்க, உருவாக்கப்பட்டது. அதுல பூக்குழியில பூக்குண்டத்துல ஜனங்கள் இறங்குறது இன்னைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய கோவில்கள்ல ஜனங்கள் தாங்களாகவே முன் பூக்குழியில இறங்குவாங்க. அது பக்தியினால அவங்க செய்யறது. அவங்கள யாரும் தீயில தள்ளி விடுறது இல்லை, அவங்கள கொளுத்துறதுக்கு முயற்சி பண்றது இல்லை. ஆனா அந்த முட்டா கூட்டம் நம்மளை ஏமாத்து, நாம ஏமாந்துடக்கூடாது. சம்பந்த சுவாமிகள் இவரை பத்தி பாடின பாடல், பொழிதனை பூசும் மார்பில் புரிநூல் ஒருவார் பொருந்த கொடியன சாயலாளோடு உடனாவதும் கூடுவதே கடிமணம் நல்கினாலும் கமழும் பொழில் சாத்த மங்கை அடிகள் நக்கன் பரவ அயவந்தி அமர்ந்தவனே. நக்கனுடைய பூஜையை ஏற்று அயவந்தியில இருக்கிற சுவாமியே அப்படின்னு பாடியிருக்கார். இன்னொரு பாடல்ல மறையினார் மல்கு காழி தமிழ்ஞான சம்பந்தன் மன்னும் நிறையினார் நீலநக்கன் நெடுமாநகர் என்று தொண்டர் அறையும் ஊர் சாத்தமங்கை அயவந்தி மேல் ஆய்ந்த பத்தும் முறைமையால் ஏத்த வல்லார் அப்படின்னு பாடியிருக்கார். இப்படி திருஞான சம்பந்த சுவாமிகள் பாராட்டிய ஒரு நாயனார் திருநீலநக்க நாயனார். சொந்த மனைவியே பகவான் மேல எச்சி துப்பிட்டான்னு கோவப்பட்டவர் பகவானுடைய அனுகிரகத்தால பின்னாடி எல்லா பக்தர்களையுமே சிவகணங்களாக அரவணைக்கிற அளவுக்கு பக்குவம் உள்ளவராக மாறினார். பொதுவா பிரம்ம வித்யான் சாமி சொல்லுவாங்க, ஞானம்னா என்ன அப்படின்னா சர்வாத்ம பாவம், எல்லாரையுமே தெய்வமா பாக்குறது தான் ஞானம் அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பக்குவத்தை நீலநக்க நாயனார் அடைந்தாருங்கிறது அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கணும். அப்புறம் 27வது நமிநந்தி அடிகள். இவர் கதை ஏற்கனவே கொஞ்சம் சொன்னோன்னு ஒரு ஞாபகம், மேலோட்டமா சொல்லியிருப்பேன், கூடுதல் விவரம் பார்ப்போம். இவரும் ஒரு பாப்பான் தான். சோழ நாட்டுல இருந்தவர். ஏமப்பேரூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். பக்கத்துல திருவாரூர், திருவாரூர் பல தடவை கேட்டிருப்பீங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட சம்பந்தப்பட்டது. பல பக்தர்கள் போனது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் எல்லாம் போய் தொழுது திருவாரூர் தான். இந்த திருத்தொண்ட தொகை உருவாகிறதுக்கும் இந்த பெரிய புராணம் உருவாகிறதுக்கும் களனா அமைந்த கோவில். அந்த திருவாரூர்
சுவாமிய தரிசனம் பண்றது இவருக்கு வழக்கம். அந்த திருவாரூர்ல அறநெறின்னு ஒரு கோவில் இருக்கு. இதுவும் நாம பெரிய புராணம் தொடங்கும் போது சுந்தரமூர்த்தி சுவாமி கதையில பார்த்தோம். அந்த அறநெறி கோவில்ல போய் சுவாமியை வழிபடுறது வழக்கம். புற்றிடம் கொண்ட நாயகர் அல்லது புற்றிடம் கொண்ட புனிதர் அல்லது புற்றீசர், வன்மீகநாதர் அப்படிங்கிற பேர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அந்த சாமிய தொழுது பூஜை பண்றது வழக்கம். இப்படி இருக்கவே ஒரு நாள், அதாவது மற்ற சிவனடியார் தொண்டுகள் எல்லாம் போக கூடுதலா பண்ணக்கூடியதை மட்டும் நம்ம கவனிக்கிறோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே பொது குணம் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறது. கூடுதலாக அந்த கோவிலுக்கு போய் தொண்டு செய்துட்டு இருந்தார். ஒரு நாள் அவருக்கு கோவில்ல விளக்கேற்றலாமே, தீபத்தொண்டு பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆசை வந்து, இது ஒரு சாயந்தர நேரம் அவருக்கு தோணுது. உடனே பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல போய் எல்லா வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வந்து விளக்குக்கு விட்டு கொளுத்தலாம் அப்படின்னு நினைச்சார். விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் கேட்டு இவர் போகும்போது, அந்த காலம் நாம பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே, ஹிந்து விரோத மதங்கள் தலை தூக்கி இருந்த காலம். அந்த காலத்துல இருந்தவங்க ஜைனர்கள், சமணர்கள். இந்த காலத்துல கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் இருக்கிறது மாதிரி அந்த காலத்துல மற்ற மதங்கள் இருக்கிறது பிரச்சனை இல்லை. இப்ப யூதர்கள் இந்தியாவில இருக்கிறாங்க, பார்சிகள் இந்தியாவில இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்துக்களுக்கு விரோதி கிடையாது. ஆனா கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அப்படி இல்லை. அது மாதிரி நம்ம பெரிய புராணம் நடக்கிற காலத்துல சமணர்களும் பௌத்தர்களும் இருந்தாங்க. சமணர்களை ஜைனர்கள்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அவங்க ஹிந்து மதத்துக்கு எதிரியா இருந்தாங்க. ஹிந்து மதத்தை ஒழிச்சு கட்டணும்னு இருந்தாங்க. எப்படி எப்படியெல்லாம் நமக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ கொடுக்கணும்னு இருப்பாங்க. அந்த சமயத்துல பல்லவ நாடு, பல்லவ ராஜா நாம பார்த்தோம். திருநாவுக்கரசர் வாழ்க்கையில ஜைனரா இருந்து பிறகு திருநாவுக்கரசு சுவாமிகளால இந்துவா மாற்றப்பட்டார். அதே மாதிரி இனிமேல் பார்க்க போறோம், திருஞான சம்பந்த சுவாமிகளால பாண்டிய ராஜா ஜைனரா இருந்தவர் இந்துவா மாற்றப்பட போறார். இந்த தாய் மதம் திருப்புற வேலை, எதிரி மதங்கள்ல இருந்து சனாதன தர்மத்துக்கு கொண்டு வரக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலம் இது. அதனால அந்த சமயத்துல அங்க சமணர்களும் இருந்தாங்க. பொதுவா ஹிந்துக்கள் எப்பவுமே பெருந்தன்மை உள்ளவங்க, எம்மதமும் சம்மதம் சொல்றவங்க, கடவுளை எந்த பேர்ல எந்த பேர்ல எந்த வடிவத்துல வழிபட்டா என்ன, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறவங்க. இந்த மாதிரி பெருந்தன்மையினால அந்த பகுதியில சமணர்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவருக்கு தெரியாது பக்கத்துல யார் இருக்காங்கன்னு. இவர் போய் கேட்கும் போது அது சமணர் வீடா இருந்தது. அப்போ அவங்கிட்ட போய் இப்படி கோவில்ல விளக்கு ஏற்றுறதுக்கு என்ன வேணும் கொஞ்சம் கொடுங்களேன்னு கேட்ட போது, உங்க சாமிதான் கையிலேயே நெருப்பு வச்சிருக்காரு. நடராஜர் அவருடைய இது பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கையில நெருப்பு எரியும். உங்க சாமிதான் கையிலேயே நெருப்பு வச்சிருக்காரு, அப்புறம் எதுக்கு அவருக்கு ஒரு விளக்கு அப்படிங்கிறது மாதிரி நக்கல் நையாண்டி பண்ணி, அதான் கோவில் நிறைய தண்ணி கிடைக்கல, தண்ணியை கோரி விட்டு எரியும் அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணாங்க, நையாண்டி பண்ணாங்க, பரிகசிச்சாங்க. 2-3 வீட்டுல கேட்டு பார்த்தாரு. எல்லாரும் சமணர்கள் இது மாதிரி அவமானப்படுத்தினாங்க. பொதுவா இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மாதிரியே ஜைனர்கள், பௌத்தர்கள் வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். அவர்களுக்கு மற்ற மத வழிபாட்டு முறைகளை மதிக்கிற குணம் கிடையாது. இலங்கை யுத்தத்துல கூட சொல்லுவாங்க, அது தமிழர்கள் சிங்களவர்கள் யுத்தம்னு சொல்றதை விட பௌத்தர்கள் இந்துக்கள் யுத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னமும் பௌத்தர்கள் குணம் மாறலைன்னு இருக்கிறதுக்கு அது ஒரு அடையாளம்.
அப்போ இவர் ரொம்ப மனசு நாலஞ்சு வீட்டுல போய் கேட்டு பார்த்தாரு, எந்த வீட்லயும் கிடைக்கல. வேற வழி இல்லாம வெறுங்கையோட கோவிலுக்கு திரும்பி வந்து பகவான்கிட்ட வந்து முறையிட்டார். அப்போ பகவான் சொன்னார் ஒரு அசரீரியாட்டு, நீ கவலைப்படாத, சிவபெருமான் எத்தனை எத்தனை அற்புதங்கள் அந்த சமயத்துல பண்ணியிருக்காருங்கிறதுக்கு நாயன்மார்கள் வாழ்க்கையில கணக்கில்லாத விஷயங்கள் இருக்குது. அதுல இது ஒண்ணு. குளத்து தண்ணி எடுத்து விட்டு தானே எரிக்க சொன்னாங்க. குளத்து தண்ணி விட்டு எரியும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். அவ்வளவுதான், பகவானே பச்சை கொடி காட்டியாச்சு, நீ என்ன. நாயனார் போனார், குளத்து தண்ணி எடுத்து எல்லா விளக்குலையும் விட்டார், திரிய போட்டாரு, கொளுத்தினார், எல்லா தீபங்களும் எரிய ஆரம்பிச்சது. அவருக்கு ஒரே சந்தோஷம். காசு கொடுத்து எண்ணெய் ஒண்ணு வாங்காண்டா. அந்த காலத்துல தண்ணி பஞ்சம் எல்லாம் கிடையாது. இஷ்டத்துக்கு கோவில் குளத்துல தண்ணியை கொண்டு விட்டு எண்ணெயாட்டு விட்டு 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 பொதுவாக சொல்லுவாங்க, பணத்தை தண்ணியா செலவழிக்க அப்படிம்பாங்க. இந்த காலத்துல எல்லாம் அது பழமொழி சொல்ல முடியாது. அந்த காலத்துல தண்ணி அவ்வளவு செழிப்பா இருந்தது. அத மாதிரி இவரு தண்ணியா கோரி விட்டு எண்ணெயாக நினைச்சு விட்டு எல்லா விளக்கும் எரிஞ்சது. இரவு முழுக்க எரிஞ்சது. அவருக்கு சந்தோஷம். எண்ணெய் வாங்க வந்தா நம்ம கொடுக்காம பரிகஸ்தி விரட்டி விட்டோம், கோவில்ல இப்ப விளக்கு இல்ல, கோவில் ஜெகஜோதியா இருக்குது அப்படின்னு சமணர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்களுக்கு வெட்கம் வந்தது. நவீனந்தி அடிகள் இப்படி தினமும் விளக்கு போடுவார். ராத்திரி ஊருக்கு போவார். கோவில் நட அடைச்ச பிறகு குளிச்சு ரெடியாகி வீட்டுல பூஜை எல்லாம், வீட்டுல சிவ பூஜை இருக்குமே, அதெல்லாம் பண்ண வேண்டிய சந்தியாவந்தனம் அக்னிபத்திரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு கோவிலுக்கு வருவார். கோவிலுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் எல்லாம் பண்ணுவார். சாயந்தரம் ஆனா விளக்கேற்ற ஆரம்பிச்சிருவார். லட்ச தீபம், 1000 தீபம் எல்லாம் ஒரே அவருக்கு என்றும் திருக்கார்த்திகை தான், என்றும் தீபாவளி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்படியே பண்ணிட்டு இருந்தார். ஊருக்கு போவார், திருவாரூருக்கு வருவார், ஊருக்கு போவார், திருவாரூருக்கு வருவார், விளக்கேற்றுவார். இந்த சமயத்துல அங்க இன்னும் ஒரு சம்பவம் நடக்கும். இதுவும் நான் இதுக்கு முன்னாடி சொன்னா சொல்ல விட்டு போச்சான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் சொல்றேன். பிறகு இது மறுபடியும் அந்த கதை பார்ப்போம். தண்டி அடிகள்னு ஒரு நாயனார் இருந்தார். அவர் வந்து பிறவி குருடர், திருவாரூர்ல தான் இருந்தார். இப்படி அவர் இருக்கிற காலத்துல அந்த கோவிலுக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய குளத்தங்கரையெல்லாம் சமணர்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க. அதனால தண்டி அடிகள் இதை கேள்விப்பட்டோம், அவர் குருடர், இதை கேள்விப்பட்ட உடனே இந்த திருக்குளத்தை கரைய நாம பழையபடி குளத்தை அதனுடைய எல்லைய பெருக்கணும். என்ன பண்ணாரு, குளத்துல வந்து ஒரு தரைய நடுவாரு, அதுல ஒரு கயரை கட்டிக்குவாரு, தோண்டுவாரு, கயரை பிடிச்சுக்கிட்டே கொண்டு வெளியே கொட்டுவாரு, திருப்பி கயரை பிடிச்சுக்கிட்டே வருவாரு, தோண்டுவாரு. ஏன்னா முதல்ல எந்த இடத்துல தோண்டணும், அடுத்த எந்த இடத்துல தோண்டணும் தெரியணுமே. அதுக்கு ஒரு நம்ம கண்ணப்பர் கண்ணை பிடிங்கி வைக்கும் போது ஒரு கால அடையாளம் வச்சது மாதிரி இவர் ஒரு தரையை நட்டு கயிறு கட்டி இப்படி மண் எடுத்து வெளியே கொட்டி குளத்தை அகலப்படுத்திட்டு இருந்தார். பழைய அளவுக்கு அகலப்படுத்துறாருன்னா ஆக்கிரமிப்பு எல்லாம் நீக்கிட்டு இருந்தார். இப்படி இருக்கும்போது நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது சமணர்கள் டாமினேஷன் இருக்கிற காலம். சமணர்கள் இவருக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. இவருடைய அந்த தறி கயரெல்லாம் பிடிங்கி தூர போட்டு இவரையும் 4 அடி கொடுத்து, மண்ணை போய் தோன்ற, மண்ணுக்குள்ள இருக்கிற பூச்சி போட்டுக்கெல்லாம் தொந்தரவு பண்ண, உனக்கு வந்து விலங்குகள் மேல அபிமானமே இல்லை, அஹிம்சை உனக்கு தெரியல, நீ பெரிய கொடுமை பண்ற. அதாவது பூச்சி பொட்டுக்கு பண்ணுனா அது பெரிய கொடுமை, இவங்க மனுஷனுக்கே பண்ணுவாங்க, அது கொடுமை கிடையாது. கிறிஸ்தவ இஸ்லாம்லயும் இதே போக்க நீங்க பார்க்க முடியும். கிறிஸ்துமஸ் ஆனா ஒரே கொலைதான், பக்ரீத் ஆனா ஒரே கொலைதான். பின்ன இவங்க ரொம்ப விசேஷம், இவங்க மனுஷனையும் கொல்லுவாங்க,
ஜைனர்கள் மனுஷனை மட்டும்தான் சொல்லுவாங்க, மற்றவங்களை சொல்ல மாட்டாங்க. சரி, இப்படி அவரை தொந்தரவு பண்ணாங்க. அவரை மண்ணு அள்ள விடல. அப்ப இவர் சொன்னாரு, நான் வந்து கோவில் குளத்தை தூர் வாரிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு என்ன, எதுக்கு தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு. அது முடியாது, எங்க மதத்துல இப்படி எல்லாம் மண்ணெல்லாம் வெட்டி எடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குது. உனக்கு கண்ணுதான் இல்லைன்னு நினைச்சோம், காதும் இல்லையா, நாங்க சொல்றது ஒண்ணும் கேட்கலையா அப்படின்னு சொல்லி இவரை விரட்டினாங்க, துன்புறுத்தினாங்க. அப்போ இவர் சொன்னாரு, ஒருவேளை எனக்கு ஆண்டவன் அனுக்கிரகத்தால, சிவபெருமான் அனுக்கிரகத்தால கண் பார்வை வந்து உங்க கண்ணெல்லாம் குருடாச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா நான் பாதி மீசையை எடுத்துக்கிடு அப்படி சொல்லல அவங்க. நாங்க இந்த ஊரை விட்டே போறோம். திருஞான சம்பந்தர் இப்படிதான் சவால் விட்டாங்க. திருஞான சம்பந்தர் ஜெயிச்சாருன்னா எங்களை எல்லாம் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு மன்னன் பரிசளிக்கணும், தோக்கிற கட்சிய கழுவேற்றணும், சிலுவையில் அறையணும். கிட்டத்தட்ட இதே துணியில சமணர்கள் திமிர்ல நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுவோம் அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா அப்படின்னா. தண்டியடிகள் ரொம்ப கோபத்தோட வேதனையோட சிவபெருமான் போய் முறையிட்டார். இப்படி சொல்றாங்க, நீர் தான் இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், எனக்கு கோவில் குளம் பழையபடி வந்தாகணும் அப்படி. அன்னைக்கு ராத்திரி சிவபெருமான் அவருக்கு தரிசனம் கொடுத்து, ஒன்னும் கவலைப்படாத, நீ என்ன சொன்னியோ அது நடக்கும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழ ராஜாவுக்கு கனவுல போய், இப்படி என்னுடைய குலத்தை மீட்கிறதுக்கான வேலையை தண்டியடிகள் பண்ணிட்டு இருக்காரு, சமணர்கள் வந்து அதுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, நீ அதனால தண்டியடிகள்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டு அவனுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடு அப்படின்னு. ராஜா அடுத்த நாள் காலையில் அறக்க பறக்க ஒழுந்து ஓடி தண்டியடிகள்கிட்ட வந்து, இப்படி பகவான் வந்தாரு, உங்களை பார்க்க சொன்னாரு, வந்தேன் அப்படின்னு. என்ன பிரச்சனை என்ன அதுன்னு கேட்டார். தண்டியடிகள் விஷயத்த சொன்னார். அப்போ சமணர்கிட்ட கூட்டிட்டு போனார் ராஜா தண்டியடிகளோட. ராஜா கேட்டார், இப்படி நடந்ததெல்லாம் உண்மைதானா அப்படின்னு. ஆமா அப்படின்னாங்க. சரி, அப்போ அவருக்கு கண்ணு வந்ததுன்னா நீங்க காலி பண்ணிடுவீங்க. ஆமா அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு நீங்க பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு கண்ணு வர வைக்க பார்ப்போம் அப்படின்ட்டு ராஜா சொன்னார். அதே மாதிரி தண்டியடிகள் சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணார். ஆண்டவனே, நீ இருக்கிறது உண்மைனா, இந்து மதம்ங்கிறது சனாதன தர்மம்ங்கிறது உண்மைனா, இந்து மதம் தான் எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுறது அப்படிங்கிறது உண்மைனா, இந்து மதம் தான் மோட்சத்துக்கு நிம்மதிக்கு வழிகாட்டுங்கிறது உண்மைனா, எனக்கு கண்ணு வரட்டும், சமணர்களுக்கு எல்லாம் கண்ணு போகட்டும் அப்படின்னா. அவ்வளவுதான். அதே மாதிரி சமணர்களுக்கு கண்ணு போச்சுது. ராஜா அவங்களை எல்லாம் துரத்தினார். இப்படி தண்டியடிகள் மூலமாக சமணர்களுடைய கொட்டம் ஒடுக்கப்பட்டது. இந்த தண்டியடிகள் நினைச்சது மாதிரி குளத்தை விரிவுபடுத்தி கரை கட்டி வாழ்ந்தார். இந்த சந்தர்ப்பத்துல கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்துலதான் நமிநந்தியடிகளும் வாழ்றார். இப்படி சமணர்கள் கொட்டம் ஒடுக்கப்பட்டது, குளம் மீட்கப்பட்டது. உடனே ராஜா திருவாரூருக்கு
சிறப்பா ஏதாவது செய்யணும், பழையபடி கோவில் திருவிழாக்கள் பூஜைகள் எல்லாம் துலக்கணும், மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சார். அதனால கோவிலுக்கு என்னென்ன நிபந்தங்கள் நன்கொடைகள் கொடுக்க முடியுமோ பகவான் கொடுத்தார். அதுக்கு பொறுப்பாட்டு நவினந்தி அடிகளை பொறுப்புல இன்சார்ஜ் ஆட்டு போடுறார். திருவாரூர் கோவிலுக்கு ராஜா சிறப்பான கைங்கரியங்கள் எல்லாம் செய்யணும்னு முடிவு பண்ண போது நந்தி அடிகளுடைய பொறுப்புல இந்த விஷயங்களை எல்லாம் அவர் கொடுக்கிறார். நந்தி அடிகள் ராஜாவுடைய ஆசைப்படி எல்லா நல்ல காரியங்களையும் பண்றார். திருவிழாக்கள், தேரோட்டம், 5 கால பூஜை, 6 கால பூஜை இதெல்லாம் நடக்குது. இப்படி இருக்கும்போது பங்குனி உத்திர திருவிழா அதுவும் நடத்துறாங்க. திருவிழானா 10 நாள் நடக்கும். அதுவும் தொடங்கினாங்க, நடத்துறாங்க. திருவிழாவில் அந்த மூலவர் உற்சவர்னு 2 வழிபடு தெய்வம் இருக்கும். மூலவர் கோவிலே இருப்பார். உற்சவருங்கிறது தேர்லயோ வாகனத்திலேயோ சப்பரத்திலேயோ பல்லக்கிலேயோ எடுத்துட்டு போவாங்க. இந்த திருவிழாவை ஒட்டி உற்சவரை எல்லா ஊருக்கும் கொண்டு போறாங்க. திருமணலி அப்படிங்கிற ஊருக்கும் கொண்டு போறாங்க. நமிநந்தி அடிகளும், நம்ம தண்டியடிகள் கதை இடையில அதோடு முடிஞ்சது. நம்ம பழையபடி நமிநந்தி அடிகள் வாழ்க்கைக்கு வர்றோம். நமிநந்தி அடிகளும் அந்த ஊர்வலத்தோட போய் திருமணலிலிருந்து பழையபடி பக்தர்களுக்கு பொதுவாக உற்சவருடைய இது என்னன்னா, கோவிலுக்கு எல்லாரும் எப்போதும் வர முடியாது. கோவிலுக்கு வராதவங்களுக்கும் அனுகிரகத்தை கொடுக்கறதுக்காண்டி பகவான் ஊரெல்லாம் சுத்தி வருவார். அது மாதிரி அவர் பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிக்கிட்டு பழையபடி திருவாரூருக்கு வந்துட்டார். நம்ம நவிநந்தி அடிகள் பூஜை எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போனவர் வீட்டு திண்ணையில படுத்துக்கிட்டார். நைட் சாயந்தரம் இரவு ஆகும்போது மனைவி வீட்டுக்காரரை காணலையேன்னு கதவை திறந்தா திண்ணையில படுத்து கிடக்க. மனைவி கேட்டாங்க, என்ன சாயந்தரம் பூஜை எல்லாம் பண்ணலையே, ஒரு ராத்திரி பூஜை பண்ணிட்டு தானே படுப்பீங்க, என்ன அசதியா படுத்துட்டீங்களா? ஏன்னா கோவில் திருவிழாக்கெல்லாம் போயிருக்கிற அசதியில படுத்துட்டாரு போல இருக்குன்னு நினைச்சிட்டு அவன் மனைவி கேட்டாங்க. அப்போ இவர் சொன்னாரு, இல்ல இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன், அங்க உற்சவர் ஊர்வலம் எல்லாம் இருந்தது. ஊர் வலம் அப்படின்னா ஒரு ஊரா சுத்தி வருவது, வலம் வருவது. தமிழ்ல சொன்னா வரக்கூடிய இந்த அழகு வேற விதத்துல வராது. ஊர் வலம் வந்தோம், பல ஊர்களுக்கு போனோம், பல ஜனங்களுக்கு இடையில போனோம். அதனால நான் குளிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். தண்ணி எல்லாம் கொண்டு வரேன், குளிச்சுட்டு வரேன், பூஜை எல்லாம் பண்ணேன் அப்படின்னு. இந்த மாதிரி தண்ணி கொண்டு வர போனாங்க. இவர் திருப்பி அசதியில படுத்து உறங்கிட்டார். அப்ப சிவபெருமான் அவருடைய கனவுல சொன்னாரு, நீ திருவாரூர்ல இருந்துகிட்டு திருவாரூர்ல பிறந்தவங்க எல்லாம் சிவகணம். திருவாரூரில் பிறந்தவங்களுக்கு நான் ரொம்ப தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. தொகையடியார்கள்னு ஒரு 9 பேர். அதுல திருவாரூர் பிறந்த எல்லாருமே நாயன்மார் தான் அப்படின்னு பட்டியல இருக்கு. பத்தராய் பணிவார், எப்போதும் திருமேனி தீண்டு, முப்போதும் திருமேனி தீண்டுவார், இப்படி ஒரு 9 பேர் நம்ம பார்த்தோம். அதாவது சிவநாமம் சொல்றவங்க, சிவ சின்னங்கள் தரிக்கிறவங்க, சிவன் நினைப்போட இருக்கிறவங்க. இந்த 63 பேர்ல இவங்களெல்லாம் சொல்லாட்டாலும் அவங்களெல்லாம் நாயன்மார்களா தான் கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு பாடியிருக்காங்க. தொகையடியார்கள்னு அவங்கள நம்ம சொல்றோம். அதாவது விடுபட்டு போன எல்லாரும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். திருவாரூர் இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய சிவகணங்கள். நீ அவங்களுக்கு கூட புழங்கிட்டு தீட்டுப்பட்டுட்டு வீட்டுல வெளியே படுத்து கிடக்க அப்படின்ட்டாரு. நாளைக்கு நீ வா, உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னாரு. கதவு கலைஞ்சு இவர் எழுந்தாரு. எழுந்தோட அவருக்கு ஒரே வெக்கமா போச்சு. சே, நான் என்ன இப்படி நினைச்சு சிவ பூஜை பண்ணாம போயிட்டேன் அப்படின்னு. இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய்
பூஜை எல்லாம் பண்ணி மனைவியிட்டையும் எல்லாம் விஷயத்த சொன்னார். அடுத்த நாள் திருவாரூர் போனா எல்லாரும் அவருக்கு சிவ கணங்களாக காட்சியளிக்கிறார். அப்படி ஒரு அற்புதத்தை சிவபெருமான் அவருக்கு காட்டி கொடுத்தார். எல்லாரையும் இவர் வணங்கினார். அதுக்கப்புறம் அந்த காட்சி மறைஞ்சது. அவருக்கு புரிஞ்சது, நம்ம அறிவை திருத்துறதுக்காக வேண்டி பகவான் இப்படி ஒரு திருவிளையாடல் பண்ணியிருக்கார் அப்படின்னு. நாம ஆதிசங்கரர் வாழ்க்கையில கூட இப்படி ஒரு கதை பார்க்கிறோம். மனிஷா பஞ்சகம் இப்படிதான் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. சங்கர கங்கையில குளிச்சுட்டு வந்தாரு. வரும்போது அவருக்கு எதிர ஒரு சண்டாளன் 4 நாயும் கொண்டு வருவான். 4 நாயும் 4 வேதங்கள், சண்டாளன் சிவபெருமான் அப்படின்னு அந்த கதை போகும். ஆதிசங்கர் அவரை பார்த்த உடனே ஒத்திப்போ ஒத்திப்போ அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவன் கேட்பான், யாரை பார்த்து ஒத்திப்போன்னு சொல்ற? இந்த உடம்புன்னா அது அனாத்மா, அது நிரந்தரம் இல்லை, அது தீட்டானதுதான். ஒத்தி ஓ உடம்பு என் உடம்பு ரெண்டுமே தீட்டானதுதான், ஒத்தி போக வேண்டியது இல்லை. ஆத்மாவை பார்த்தா அது ரெண்டுமே புனிதமானது, அப்போ ஒத்தி போக வேண்டியது இல்லை. எதை பார்த்து ஒத்தி போக வேண்டியது சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே அவரு கிங்கங்காம்புனி அப்படின்னு தொடங்கி ஒரு பாடல். சூரிய வெளிச்சம் கங்கையில விழுந்தாலும் சாக்கடையில விழுந்தாலும் சூரியனுக்கு எந்த குறையும் வராது. அதனால ஆத்மா எந்த உபாதியில இருந்தாலும் ஆத்மாவுக்கு எந்த குறையும் வராது. ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து நாம ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் விடணும். முடிக்கும்போது ஒவ்வொரு 5 இதுலயும் முடிக்கும்போது இப்படி படி சொல்வார். சாண்டாளோ அஸ்து சதுஜோ அஸ்து குருரித்யேஷா மனிஷா மம. எல்லாமே இறைவன் தான். ஆத்ம ஏகத்துவம், அத்வைத ஞானம் யாருக்கு இருக்கோ அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, சண்டாளனாக இருந்தாலும் சரி, துஜனாக இருந்தாலும் சரி, அவன் என்னுடைய குரு. இதி ஏஷா மனிஷா மம. அப்படிங்கிற ஞானம் தெளிவு எனக்கு வந்துட்டுது அப்படின்னு சொல்லி முடிப்பார். அந்த மாதிரி நமிநந்தி அடிகளுக்கும் பகவான் அந்த ஒரு ஞானத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவரு தன்னுடைய ஊரு, எந்த ஊரு? ஏவப்பேரூர். அங்கிருந்து ஊரை விட்டு திருவாரூர்லயே வந்து செட்டில் ஆகி குடிபுகுந்து அங்கே அடியவர்களுக்கு வேண்டிய எல்லாம் செய்துட்டு இருந்தார். அப்பர் சாமிகள் அவரை தொண்டர்க்கு ஆணி, பேக் போன் ஆஃப் சிவா டிவோட்டீஸ் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி பாராட்டி இருக்கார். அப்படியே திருவாரூர்ல இருந்து தொண்டு செய்து திருவாரூர் தியாகராஜ பெருமாளுடைய திருவடியை அடைந்தார். இது திருநீலநக்க நாயனார் வரலாறு. அப்ப நம்முடைய சமயம் ஜாதி வேற்றுமைகளுக்கு எதிராக இருக்கிறத பார்க்கிறோம். மனிதர்கள் தவறு செய்வார்கள். அப்படி அவங்க தவறு செய்யும் போது ஏற்றத்தாழ்வு பார்க்கும்போது பகவானே வந்து அதை சரி கட்டுறதையும் நாம பார்க்கிறோம். இதுதான் உண்மையான சனாதன தர்மம். மனிதர்கள் அவருடைய குறைபாடுகளால தவறுகள் செய்யலாம். ஆனா பகவானே வந்து அதை திருத்துவார், அல்லது பகவானுடைய அடியார்கள் வந்து அதை திருத்துவாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, இப்ப அடுத்தது நம்ம திருஞான சம்பந்தர் தொடங்கணும். தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், சொல்லிட்டு வேணா இன்னைக்கு வகுப்பை நிறைவு பண்ணிக்கலாம். திருஞான சம்பந்தர் அடுத்த வகுப்புல வேணா தொடங்கலாம். திருஞான சம்பந்தர் ஒரு 10-20 பக்கத்துக்கு விவரங்கள் போகும். திருஞான சம்பந்தரை சேக்கிழார் பெருமான் இப்படி குறிப்பிடுறார். வேத நெறி தழைத்தோங்க. இந்த வரிகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். வேத நெறி அப்படின்னு சொல்லியிருக்கார். வடக்க திராவிட, வடக்க ஆரியன், தெற்க திராவிடன், இந்த மாதிரி கம்பு சுத்துறவங்கள் எல்லாம் குப்பை தொட்டியில போடுறோம். சேக்கிழார் பெருமான் ரொம்ப தெளிவா சொல்றார். வேத நெறி, சனாதன தர்மம், இந்து மதம் தழைத்தோங்க, அது செழிப்பாக மீண்டும் பொலிவு பெறுவதற்காகவும்
ஒரு ரெனேசன்ஸ் ஏற்படுறதுக்காக வேண்டியும், மிகு சைவ துறை விளங்க, சைவ சமயம் மீண்டும் எழுச்சி பெறுவதற்காக வேண்டியும், வேத நெறியில பலவிதமான தெய்வ வழிபாடுகள், ஷண் மதம் எல்லாம் இருக்கு. அப்போ அதாவது திருஞான சம்பந்தர் காலத்துல எல்லா வழிபாட்டு முறைகளும் இருந்தது, ஷண்மதமாக இல்லை. அது பிறகு ஆதிசங்கரர் கொண்டு வராருன்னு பாக்குறோம். ஆதிசங்கரர் காலம் திருஞான சம்பந்தர் காலத்துக்கு பிறகா இருந்தா பிறகுதான் வருது. ஆனா வழிபாட்டு முறைகள் இருந்தது. ஒழுங்குபடுத்தின வேலை மட்டும்தான் ஆதிசங்கர் செய்த, அவர் உருவாக்கல். அதுல சிவனை வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு முறைய மீண்டும் புதுப்பிக்கிறதுக்காக வேண்டியும், பூத பரம்பரை பொலிய, சிவபெருமானுடைய அடியவர்கள் பரம்பரை விளங்குறதுக்காகவும், புனிதவாய் மலர்ந்து அழுத, தன்னுடைய புனிதமான வாயை திறந்து அழுத, சீதவள வயற் புகழி, வயல்கள் நிறைந்த, குளிர் வயல்கள் நிறைந்த, வளம் நிறைந்த வயல்கள் நிறைந்த சீர்காழி, புகழிங்கிறது சீர்காழியினுடைய ஒரு பேர். பிரமாபுரம்னு அவரே பாடுறார். சீர்காழிக்கு பல பேர் இருக்கு, அதுல ஒரு பேர் திருஞான சம்பந்தர். பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். அவருடைய திருவடிகளை என்னுடைய உச்சியில வச்சு அவருடைய வரலாற்றை நான் இனி சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு தொடங்குறார். இது சேக்கிழார் திருத்தொண்டர் புராணத்துல திருஞான சம்பந்தரை குறிக்கிற முறை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்ற, வம்பரா வரி வண்டு மணம் நார மலரும் மது மலர் நற்கொன்றை கொன்றையான் அடியலார் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கும் அடியேன். ஞான சம்பந்தருக்கு யாரெல்லாம் அடியார்களோ அவர்களுக்கும் நான் அடியேன் அப்படின்னு சொல்ற. நான் தொடக்கத்திலே சொல்லிடுறேன், பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லுவாங்க. பெரிய புராணத்துல 4287 பாடல்கள் மொத்தம். அதுல 1256 பாடல்கள் திருஞான சம்பந்த சுவாமியை பத்தி தான். இவருடைய வாழ்க்கையை படிக்கும் போது ஒரு அடியார் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இப்படி நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்குது. திருஞான சம்பந்த சுவாமியை பத்தி இப்படி சொன்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்ணப்பரை பத்தி சொல்லும் போது கலைமலி கண்ணப்பர், கண்ணப்பருக்கும் அடியேன்னு பாடியிருக்கார். ஏன் அப்படி பாடினார்? கண்ணப்பர் நமக்கு தெரிஞ்சு ஒரு வேட குடும்பத்துல பிறந்தவர், படிப்பறிவு எல்லாம் இல்லாதவர். அவரை கலைமலி அப்படின்னு பாடியிருக்காரே அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்த்துட்டு நாயன்மார் கதையில தொடர்ந்து 28வதா திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையை பார்ப்போம். இனி கொஞ்ச நாளைக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு விரிவாக போகும். பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளன் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம், வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அதன் நாமமே சூழ்க, வையகமும் துயர்த்தீர்கவே. ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். அடுத்த வாரம்